ஹalleluya ஹalleluya. வாலிபர்களாகி உங்களை பார்ப்பதற்கு மிகுந்த சந்தோஷம் எனக்கு. ஆமென். வாலிப பிராயம் ஒரு துடுக்கான பிராயம். கர்த்தரும் இதை விரும்புகிறார். சாத்தானு இந்த காலத்தை தான் அதிகமா விரும்புறான். அவனுக்கு யாராவது கையில கிடைப்பாங்களா, அவங்கள வச்சு பூ மாலை மாதிரி பிச்சு போட்டு தூர போட்டுடலான்ட்டு அவன் பார்க்கறான். நான் பரலோக பிதா பார்க்கிறாரு என்னவென்றால், என் பிள்ளைய என் கரத்துல வைத்து நான் அழகா இதை பக்குவப்படுத்தி எனக்காக உருவாக்க வேண்டும் என்று பரலோக தேவன் விரும்புகிறார். ஹalleluya. இப்ப நீங்க எதை விரும்புறீங்க? சாத்தாங்கையில போய் ஒரு பூவை பிக்கிற மாதிரி அவன் பிச்சு தூர போடுறதுக்கு விரும்புறீங்களா? பரமபிதாவின் கரத்துல இருந்து அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிற விரும்புறீங்களா? எது உங்களோட விருப்பமா இருக்கிறது? நீங்க சூஸ் பண்ணிக்கிட வேண்டியது. ஹalleluya ஹalleluya. நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் கர்த்தர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானா இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டே செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. அதான் கேட்கிறாரு, என் காரியமாய் யார் போவான், என் காரியமாய் யார் போவான் என்று கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? ஆமென் ஹalleluya. ஊழியத்திற்காக புறப்பட்டு வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு வந்தது மட்டும் போதாது, அனுதினமும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் என்னதென்று அறிந்து அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஆமென் ஹalleluya ஹalleluya. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஏதோ விரும்புகிறோம், அதை செய்து முடிச்சிடலான்னு நினைக்காதுங்க, ஒருபோதும் நினைக்காதுங்க. உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, அதுல பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்கிறாரோ அதற்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்களானால் அது மகிமையா இருக்கும். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு அது பெரும் பாக்கியமா இருக்கும், மேன்மையா இருக்கும். அவர் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். என் பிள்ளை பாரு, நான் சொன்னபடியே செய்கிறாளே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்போது நாம் இந்த கூடுகையில கூடி இருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது பிரசங்கிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் வசனம் முதல் பாகம். பிரசங்கி 12:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆமா, முதல் பாகம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் என்று அந்த ஒரு சென்டென்ஸுக்குள்ள 2 உன் சொல்லுகிறார். வசன ஆவியானவர் எழுதி இருக்கிறார். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நல்ல சந்தர்ப்பம். வாலிப பிராயம் அருமையான நேரம். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிராயம், உன் வாலிப பிராயத்தை அசட்டையாய் விட்டு விடாது. உன் வாலிப பிராயத்தை உன் இஷ்டப்படி ஓடுவதற்கு விட்டு விடாது. சாத்தான் அப்படிதான் இழுத்துட்டே போவான். அதுக்கு நீங்கள் ஒருபோது இடம் கொடுக்கவே கூடாது. உன் வாலிப பிராயத்தை உனக்கு கர்த்தர் தந்தாரே, நீ என்ன நினைக்க வேண்டும்? உன் சிருஷ்டிகரை நினை. உன்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டல்லவா? நீங்களாம் இப்படியே உங்க அம்மா அப்பா குடும்பத்திலேருந்து இப்படியே ஒரு வாலிபனா வந்துட்டீங்களா? வாலிப பிள்ளையா வந்துட்டீங்களா? நீங்க ஆரம்பத்துல உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன குழந்தையா பிறந்தீங்க, அப்படித்தானே? நினைச்சு பாருங்க. அதுங்க இப்போ அதெல்லாம் ஞாபகம் வராது. ஒரு சின்ன குழந்தையா கையில எடுத்து அழுகிற பிள்ளை,
எல்லா அசுத்தமும் பண்ற பிள்ளை, அப்படியே ஒண்ணுக்கும் எடுக்க முடியாம அப்படி கிடக்கிற பிள்ளை. அவங்க அம்மா என்ன செய்வாங்க? தூக்கி எடுத்து மார்போடு சேர்த்து வைத்து அணைத்து, என்ன அசுத்தத்துல கிடந்தாலும் அந்த பிள்ளையை தூக்கி எடுத்து சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி பவுடர் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு மணமணம் மணக்கிற மாதிரி அந்த பிள்ளைய கையில வச்சிருப்பாங்க. தாயும் தகப்பனும் இந்த பிள்ளைக்காக எடுக்கிற பிரயாசம் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒருவேளை அந்த பிள்ளைக்கு வியாதி ஏதாவது வருமானால் அவங்க அப்பா அம்மா தூங்கவே முடியாது. இந்த குழந்தை ராத்திரி நேரத்துலதான் ரொம்ப அழும். வியாதி நேரத்துல ரொம்ப அழுது கத்திக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த பிள்ளைய இரவு பகலா படுக்க வைக்க முடியாது, அழுதுட்டே இருக்கும். இல்லைன்னா தொட்டில்ல போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப கூட அது அழுகையை நிறுத்தாது. இவங்க தோள் மேல தூக்கி போட்டு அப்படியே நடந்து 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 அந்த பிள்ளைய தூங்க வைப்பாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த பிள்ளைய வளர்த்துனாங்க. நீங்க ஒருபோதும் இப்படி நான் இப்படி வந்துட்டேன்னு நினைக்காதுங்க. உங்க சிறு பிராயத்தை நினைத்து பாருங்கள், குழந்தை பருவத்தை நினைத்து பாருங்கள். உங்கள் தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணுறக்கம் இல்லாமல் சரியா சாப்பிடாம எப்படி உங்களை பராமரிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றதுக்கா ஒரு வார்த்தையே இல்லை. நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு வாலிபன், நான் பராக்கிரமசாலி, எதையும் செய்ய முடியும், என்னை போல யாருண்டு? அம்மா அப்பாட்ட என்ன சொல்லுவாங்க? அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க? உனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. நீ படிச்சிருக்கியா? நான் படிச்சுட்டேன் மாறி, பிஇ படிச்சிருக்கேன். இந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மகனை இப்படி படிக்க வச்சிருக்கிறாரு. அவர் சாப்பிடாம கிடந்து இரவு பகலா உழைச்சி 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 என் மகன் பிஇ படிச்சு பட்டதாரியா வந்துட்டோம்னா எவ்வளவோ நல்லா இருக்கும்ட்டு நினைச்சு அவர் இப்படி செஞ்சாரு. இந்த மகன் இப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு அவரு? நீங்க என்ன செய்தீங்க எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க உள்ளமெல்லாம் எப்படி உடையும், எப்படி நொறுங்கி போயிரும். அநேக வாலிபர்கள் இப்படிதான் அவங்க அம்மா அப்பாவை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, எதிர்த்து பேசாத, கேள்வி கேட்டுட்டு இருக்காத. தாயா அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படி, தாயை அசட்டை பண்ணாதே. ஒருவேளை அவங்கள மாதிரி அழகு இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் வயசு ஆயிட்டாங்க, அவங்கள போல பேச தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கியவர்கள் உங்கள் தாயும் தகப்பனும். ஆகையினால ஒருபோதும் அவர்களை மறந்து போய்விடவே கூடாது. இப்ப வாலிபன் ஆயிட்டான், பிறகு ஒரு சின்ன பையன் ஆயிட்டான். அவன் கொஞ்சம் வேலையெல்லாம் எடுபடி வேலையெல்லாம் செய்வான், கொஞ்சம் காரியங்களை எல்லாம் செய்வான். இப்ப அதுலயும் வளர்ந்து 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 நல்ல ஒரு வாலிபன் என்ற அந்த ஸ்தானத்துல நீங்கள் வந்து விட்டீர்கள். அப்பா அம்மாவுக்கும் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மகனா இப்படி இருக்கிறானே, இப்படி வளர்ந்துட்டானே, இப்படி பேசுறானே, இப்படி நல்லா இருக்கிறானே, பாரு என் மகனா, நான் பெற்ற மகனா, நான் பெற்ற மகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுகிறார்கள். நீங்கள் அவர்களை அசட்டை பண்ணுவீர்களானால் அவள் இருதயம் அப்படியா சுக்கு நூறாய் உடைஞ்சு போயிடும். ஒருபோதும் தாயும் தகப்பனையும் நீங்கள் அசட்டை பண்ணவே கூடாது. இப்போது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா கொடுத்தாரு ஆண்டவர், அவர் சிருஷ்டிகர். உங்களை சிருஷ்டித்தவர் அவர், தாயின் கருவில் உருவாக்கினவர் அவர். அவரை நீ மறந்து போய்விடாதே. நான் தான் இப்படி வந்துட்டேன், நானும் நல்ல ஆளாயிட்டேன், படிச்சுட்டேன், பெருசாயிட்டேன், என்ன போல யாரு அப்படின்னு பெருமை பாராட்டாதீர்கள். கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி வரவே முடியவே முடியாது. அங்க படிச்சிருக்கீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நல்ல அறிவு திறமையை கர்த்தர் தந்தாரா? கர்த்தரை துதியுங்கள். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்தாரா? துதியுங்கள். இப்ப சாட்சி கேட்டோம் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காவா, சரீரத்துல அதிகமான கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்.
பாருங்க, ஒரு காய்ச்சல் வந்து அப்படியே நடுங்கி போயிடுறோமே இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சரீரம் தான் நம்முடைய சரீரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்துல கர்த்தர் தந்த சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தருக்காகவே செலவிடுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை நினைக்க வேண்டும். நினைக்காமல் இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயத்தில் உங்கள் நினைவு எங்கெங்கெல்லாம் போகிறது யோசித்து பாருங்க. உங்க கண் எங்கெங்கெல்லாம் போகுது, உங்க இருதயம் எங்கெல்லாம் போய் பறந்து போயிருது. கர்த்தர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் சிந்திக்கிறீர்கள் அல்லவா, நினைக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் அதை அருவருக்கிறார். அவர் விரும்பவே இல்லை. உங்களை எப்படி அவர் நேசிக்க முடியும்? நீங்கள் கர்த்தரை நினைக்க வேண்டும். உன் வாலிப பிராயம் கர்த்தர் தந்த நல்ல காலம். இந்த காலத்திலே நீ கர்த்தரை நினையாமல் விட்டு விடாதே. கர்த்தருக்கு முதலிடம் கொடாமல் உன்னை விட்டு விடாதே. கர்த்தரை உன் முன் நிறுத்து. தாவீது ராஜா சொல்றார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் நல்ல பராக்கிரமசாலியா இருக்கிறேன், நல்ல பலன் இருக்கு, நல்ல சுகம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. யார் என்ன பார்க்கணும், நான் நல்லா இருக்கேன் அப்படி நான் என்ற பெருமை பேச்சு பேசாதிருங்கள். நீங்கள் நினைக்க வேண்டியது கர்த்தரை நினைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையோடு இருக்க வேண்டும். கர்த்தரை நினைக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பழக வேண்டும். முதல் இடம் கர்த்தருக்கு தான். இருதயத்துல முதலிடம் கர்த்தருக்கு. வேற யாருக்காவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? இப்பவே தூக்கி வீசி எரிஞ்சு போடுங்க. கர்த்தர் அதை அருவருக்கிறார். எந்த ஒரு நபருக்கோ, எந்த ஒரு பொருளுக்கோ, பணத்துக்கோ, வேற யாருக்கு உங்க இருதயத்துல முதல் இடம் கொடுத்தீர்களோ அதை இப்பவே எடுத்து தூர தூக்கி வீசி போடுங்கள். அதை கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆமென். வாலிபனே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இன்னும் ஒரு வார்த்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதாவது பிரசங்கிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம். அடுத்த வசனம். அறி. வாலிபனே, வாலிபனுக்கு தான் அது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 9வது வசனம், 8, 9 தானே. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. வாலிபனே, நீ போற போக்குல போ. உன் இருதயம் என்ன சொல்லுது அதன்படி போ. உன் கண்ணின் காட்சி எப்படி இருக்கோ அப்படியே போயிட்டே இரு. ஆனா ஒரு காரியம், இவை எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது என்று அந்தரங்கத்திலே அறை வீட்டுக்குள்ளே யாரும் அறியவில்லை. யாரும் என்னை பற்றி தெரியவே தெரியாது. நான் இந்த காரியத்தை செய்யறதுன்னு நினைச்சு செய்தீங்களானாலும் யார் அறிகிறது? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு எல்லாம் அப்பட்டமா அது இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ நியாயத்திலே கொண்டு வந்து நான் உன்னை நிறுத்துவேன். அந்த நாள்ல நீ என்ன செய்வாய்? வெட்கப்பட்டு போவாய், தலை குனிந்து போவாய். ஆகையால் இந்த நல்ல நாட்களில், இந்த வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தரை நேசித்து, கர்த்தரை நினைத்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். அதை கர்த்தர் உங்களிலே எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்படியே
கர்த்தரை நேசித்து பின்பற்றி வர வேண்டும் என்பதை அவர் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 10வது வசனம், நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் சொல்லுங்க மாயை. இந்த பிரசங்கிகளின் புஸ்தகம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ராஜா. எந்த ராஜா எழுதினாரு? பிரசங்கிகளின் புஸ்தகம் எழுதினது ராஜா யாரு? சாலமோன். அவரை போல ஐஸ்வர்யவானா இருந்தது, ஞானவானா இருந்தது, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது ஒருவரும் இல்லை இஸ்ரவேலிலே. அப்படி பயங்கரமான காரியங்களை செய்தவர், ஒரு பெரிய ராஜா, ஞானி, எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவர் சொல்லுகிறார், உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற என்ன தீங்கு, மாம்சத்தில் இருக்கிற தீங்கு, இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம். சிலருக்கு இனங்கொள்ளாத வேதனை, கவலை. யார் யார் கவலையோடு இருக்கீங்க? ஆமா, வாலிபர்களுக்கு கவலை ரொம்ப அதிகம். முகமெல்லாம் பார்த்தா சுருங்கி போயிருக்கும், முகத்தை பார்க்க முடியாது. சஞ்சலம் நிறைந்ததா இருக்கும், கவலை நிறைந்ததா இருக்கும். அப்பா அம்மா 2 3 பிள்ளைகளை வச்சுட்டு கவலைப்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஏதோ காரியம் இருக்குன்னு நினைக்கலாம். பண கஷ்டம் இருக்கலாம், பிள்ளைகளை நான் என்ன செய்வேன் என்ற கஷ்டம் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல ஆண்டவரை நேசித்து பின்பற்றக்கூடிய நல்ல நேரம் இது. எந்த கவலையும் இல்லை, எந்த பாரமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. உன் இருதயத்திலிருந்து மாம்சத்திலிருந்து தீங்கையும் சஞ்சலத்தையும் நீக்கி போடு, எடுத்து போடு. அதை கர்த்தர் விரும்பவில்லை. உன் இருதயத்துக்குள்ள அப்படி ஏதாவது கவலையை வச்சிருக்கீங்களா? பாரத்தை வச்சிருக்கீங்களா? காரணமில்லாத காயங்களை எல்லாம் வச்சிருக்கீங்களா? எடுத்து போடுங்க, இப்போவே நீக்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இப்படி ஒரு கவலை எனக்கு இருக்கு, என்னை எடுத்து போடுங்கப்பா, இந்த ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. அவர் உடனே சுத்தம் பண்ணி விடுவார். உங்க இருதயத்தின் ஆழத்துல எந்த கவலையோ பாரமோ துக்கமோ வேதனையோ எது இருந்தாலும் உடனே உங்க இருதயத்தை விட்டு தூக்கி எரிஞ்சு போடுங்க. அதை உங்களை பாழாக்கி விடும், உங்களை அலக்களித்து விடும், உங்களை கெடுத்து போடும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்களை இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற தீங்கையும் மாம்சத்தில் இருக்கிற என்ன சொன்னேன், மாம்சத்தில் இருக்கிற தீங்கை நீக்கி போடு, இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை நீக்கி போடும். ஏன் வாலிபர்களுக்கு தீங்கும் சஞ்சலமும் ஏன் வரணும்? காரணம் என்ன? அவங்கதான் காரணம், அவங்கதான் காரணம். சஞ்சலம் ஏன் வருது, தீங்கு ஏன் வருது? அதெல்லாம் இருதயத்துல விட்டு எடுத்து போடுங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே கர்த்தரை நினை. நீ இப்படியே நினைச்சு இருந்து கொண்டு இருந்தாயானால் இந்த வாலிபமும் இளவயதும் மாயை. அவர் இந்த ராஜா அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் அவருக்கு இல்லவே இல்லை. அத்தனை இந்த உலகத்துல எத்தனை சந்தோஷம் உண்டோ அத்தனை அனுபவிச்சுதான் அவர் எழுதுறார். மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அவரே தான் அவர் சொல்லணும்னா அவர் எவ்வளவு அனுபவிச்சு அதை உணர்ந்து, இது இந்த உலகம் மாயை, இந்த உலகத்துல அனுபவிக்கிறது எல்லாம் மாயை, ஒண்ணும் இல்லை, ஜீரோ. ஜீரோ போட்டா அதுக்கு மதிப்பு இருக்கா? இல்லவே இல்லை. பக்கத்துல ஒரு 1 போட்டுட்டா என்ன ஆயிரும்? 10,000. அது பெரிய மதிப்பு உள்ளது இல்லையா? அப்படியாய் நாம் ஜீரோவாய் இருந்து மாயையை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கவே கூடாது. இருதயத்தை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்கள். என்ன சஞ்சலத்தை வச்சிருக்கீங்களோ, என்ன மாயையை வச்சிருக்கீங்களோ, என்ன துக்க துயரங்களை வச்சிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் எடுத்து தூக்கி எரிஞ்சு போடுங்க. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, என் மகன் என்ன நினைக்க மாட்டானா, என்னை பாடி புகழ மாட்டானா, என்னை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டானா, என்னை குறித்து என் நாமத்தை குறித்து அவன் உயர்த்த மாட்டானா என்று அவர் உங்களை பார்த்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இந்த காரியத்துல எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கள். இந்த வாலிப பிராயம் எப்பவும் கிடைக்காது.
வயதும் வாலிபம் மாயையா இருக்கிறது கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனை வாலிபர்கள் பாருங்க, படுக்கையில இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க, அம்மா அப்பா கண்ணீரோடு இருக்கிறாங்க. வாலிப நாட்கள் எவ்வளவு வேதனை உள்ளதாய் போய் விடுகிறது. ஆனால் உங்களுக்கு நல்ல வாலிப நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இதை கர்த்தருக்காகவே செலவிடும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பாருங்க, நான் ஒரு சாட்சியை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கலாம். ஓல்சன் என்பவர் அவருடைய வாலிப பிராயத்திலே வந்தபோது அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஏக்கம் உண்டானது. இந்த மோடிலோன் காட்டு ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருடைய இருதயத்தில் உண்டானது. தாங்க முடியாத ஒரு ஆசையா இருந்தது, அவரை நெருக்கி கொண்டே இருந்தது. அப்போது தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் சொன்னார், அப்பா, இந்த மோடிலோன் ஜனங்கள் மத்தியிலே போய் நான் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன், அங்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டார். தகப்பனார் தடுத்து விட்டார். எக்காரணத்தை கொண்டு நீ அங்க போகக்கூடாது. ஏனென்றால் அந்த ஜனங்கள் நடுவிலே போனால் அவங்கள போல இல்லாத ஆட்கள் வருவானாங்கன்னா கொன்னு போடுவாங்க, கொன்னு அன்னைக்கே சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இந்த மோடிலோன் ஜனங்கள். இப்படி இருக்கும்போது அவர்கள் நடுவில் எப்படி தகப்பனார் மகனை அனுப்புவார்? போகவே கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவருடைய உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டே இருந்தது, அக்கினியா எரிந்து கொண்டே இருந்தது. அந்த ஜனங்களை ரட்சிப்புகளை வழிநடத்த வேண்டும், அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் துடியாய் துடித்து கொண்டே இருந்தார். ஆகையினால் அவர் ஒரு நாள் புறப்பட்டு போனார். போனா அந்த ஜனங்க இவரை பார்த்தாங்க, இவர் ஒளிஞ்சுக்கிட்டார். எப்படியாவது கொன்னுறணும், அந்த அம்பை எய்து கொன்னு போடுவாங்க. அப்படியே எய்து பார்த்தாங்க, இவர் மேல ஒன்றும் படலை. எப்படியும் இவர் தப்பித்து கொண்டார். எப்படியும் சுருக்கமாக சொல்ல போனால் அவர் இப்படியே போய் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ற தின்பண்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு அப்படி வச்சுட்டு ஒளிஞ்சிருந்துக்குவார். அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி இருந்து கொண்டிருந்த நாட்களிலே இவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது இவர் ஜெபித்து கொண்டே இருந்தார், அநேகமாய் ஜெபித்தார். ஒரு முறை இவரை அம்பினாலே எய்து இவர் காயப்பட்டு விட்டார். காயமாகி அவர் வேதனையில இருக்கும்போது கர்த்தர் அவரை தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார். அவருடைய காயங்களை கர்த்தர் ஆற்றினார். மறுபடியும் அங்க போய் தான் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். பல நாட்கள், பல மாதங்கள் இப்படியே பிரயாசப்பட்டு அந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும் என்ற ஆவல் அவருடைய உள்ளத்திலே துடியாய் துடித்து கொண்டே இருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால் புறப்பட்டு அங்கேயே தங்கும்படியாக போய்விட்டார். அங்கேயே அவங்க இவரை பார்த்ததும், இவர் ஒரு அதாவது ஃபாரினர், ஒரு துரை, அதாவது நம்ம நாட்கள்ல சொன்ன போது யூரோப்பியன் மாதிரி இருக்கிறவர், நல்ல சிகப்பா இருப்பாரு. அந்த ஜனங்க அழுக்கு பிடிச்சு காட்டு ஜனங்களா அப்படி இருப்பாங்க. இவரை கண்டதும் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, கொன்னு சாப்பிடலானும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர்கள் கைக்கெல்லாம் அவரை தப்புவித்தார் தேவன். எப்படியும் கர்த்தர் அவரை காத்து கொண்டார். ஒரு முறை அவருக்கு அதிகமான வியாதி வந்து அவர் இந்த தரையில இந்த வெட்ட வெளியில அப்படி படுத்தே கிடந்தார். படுத்து கிடக்கும்போது அவருடைய அங்க இருந்து அவருடைய ஜனங்களுக்கு அது தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் ஹெலிகாப்டர்ல வந்து இவரை அவங்க இறங்கி இவரை தூக்கி வச்சு கொண்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன சொன்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கழுகு வந்தது, நம்மகிட்ட வந்து பேசினார் பார்த்தீங்களா, அவரை கழுகு கொண்டு போயிருச்சு அப்படின்னு கழுகா கொண்டு போச்சு. சரி, அப்படியே அவங்க பேசி அப்படியே அவர் போயிட்டாரு. மறுபடியும் அவர் என்ன பண்ணாரு, அவர் சுகமாகி நல்ல சுகம் பெற்று மறுபடியும் இங்க வந்தார். இங்க வந்து அவங்களோடு கொஞ்சம் அவரோட பாஷையை கொஞ்சம் கத்துக்கிட்டார். அவங்க கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார். அவங்க சாப்பாடை வாங்கி இவர் சாப்பிட்டுக்குவார், அவங்களோட படுத்துக்குவார். இப்படியே அவர்களில் ஒருவனாக இவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தார். பழகி இயேசுவின் அன்பை சொல்ல தொடங்கினார்.
அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். அவர்களுக்குள்ள இருந்த நான் இது ஷார்ட்டா சொல்றேன். அவர் பட்ட வேதனை கஷ்டம் எல்லாம் ஏராளம் உண்டு. அவர்களிலிருந்தே ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பினார். அநேகருக்கு அவர் சாட்சியாய் மாறினார். அந்த மோடிலோன் ஜனங்கள் அனைவரும், அந்த அந்த பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும், இந்த காட்டு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் பிள்ளைகளாய் மாறினார்கள். ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு. இவர் தான் சொல்லி கொடுத்து போட கொடுத்து அதையெல்லாம் அவர்களையெல்லாம் குளிக்க வச்சு, அவங்க துர்நாற்றத்தை எல்லாம் நீக்க வச்சு அவர்களை ஒரு மறுபிறவியாக அவர் மாற்றினார். சரீரத்திலும் மாற்றினார், ஆத்மாவிலும் மாற்ற தேவன் அவருக்கு கிருபை கொடுத்தார். இப்படியாய் இந்த ஓல்சன் என்பவர் இந்த மோடிலோன் ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தினார். இன்றைக்கு யார் உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகிறது? எங்கேயாவது காட்டு ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? காட்டு ஜனங்களுக்கு போய் கர்த்தருடைய அன்பை சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ஏக்கம் உங்களுடைய இருதயத்துல உண்டாகிறதா? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட அந்த அங்கங்க காட்டு ஜனங்கள் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ட்ரெஸ் இல்லாம காட்டு ஜனங்கள், காட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் என்னுடைய தனி ஜபத்திலே ஜபிக்கிற பழக்கம் உண்டு. யாருக்காவது அவர்கள் நடுவிலே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், கர்த்தருடைய அன்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய இருதயத்துல உருவாகிறதா? இந்த வாலிப பிராயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாலிபனே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அது மட்டுமல்ல, அநேகருக்கு சிருஷ்டிகரை பற்றி சொல்லு சொல்லு என்று கர்த்தர் உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். யார் அதுக்கு ஒப்பு கொடுத்து போக முடியும்? யாருக்கு அந்த ஆசை இருக்கிறது? யார் அதை விரும்புகிறீர்கள்? உங்களுடைய இருதயத்துல ஏதாவது ஒரு சலனம் உண்டாகிறதா? அது யாரோ செய்வாங்க, பார்த்துக்கலாம், எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வாலிபனே, உன்னை குறித்து கர்த்தர் அப்படி நினைக்கிறார். நீ ஏன் ஒப்பு கொடுக்க கூடாது? வாலிப பிள்ளையே, நீ ஏன் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க கூடாது? ஜெபிக்கலாம் அல்லவா? நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பெயர் புகழுக்காக, உன்னுடைய படிப்புக்காக, பட்டத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். சரிதான், நல்லதுதான், தேவைதான். ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிப்பது யார்? கண்ணீர் விடுவது யார்? அந்தரங்கத்திலே போராடுவது யார்? நீங்கள் அந்தரங்கத்திலே செய்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவார். ஒருவேளை உங்களால் போய் செய்து கொள்ள முடியாது, ஜெபிக்கலாம் அல்லவா? ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார் அல்லவா? அதிசயமான கிரியைகளை செய்வார் அல்லவா? இந்த வாலிப நாட்களை அப்படியாய் நீங்கள் செலவிடக் கூடாதா? வாலிபனே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இள வயதும் வாலிபமும் சொல்லுங்க மாயை. கர்த்தருக்காக செலவிடுவீர்களானால் அது பெரிய பாக்கியம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அது எவ்வளவு பாக்கியமான நேரம், அது எவ்வளவு மகிமையான நேரம், அது எவ்வளவு உன்னதமான நேரம். வாலிபனே, உன் விருப்பத்தையும் உன் சித்தத்தையும் நீ என்ன விரும்புகிறாயோ அதையே செய்ய வேண்டும் என்று அப்படியே நினைத்து 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 அதுக்காகவே ஜெபம் பண்ணி இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்று ஒரு கணம் உட்கார்ந்து சிந்திக்கலாம் அல்லவா? ஜெபிக்கலாம் அல்லவா? கேட்கலாம் அல்லவா? கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், மகிமையாய் நடத்துவார், மேன்மையாய் நடத்துவார். எத்தனை ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், நம்மை போல வாலிபர்கள் கெட்டு அழிந்து போகிறார்களே. ஒரு வாலிபனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாதா? ஒரு வாலிபனை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தக்கூடாதா? ஆலயத்துக்கு வா என்று அழைத்து கொண்டு வரக்கூடாதா? ஆமேன். கர்த்தரிடத்துல கிருபை கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார், உங்களை கொண்டு பிரயோஜனப்படுத்துவார். உங்களுக்கு ஒருவேளை வெட்கம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், எப்படி செய்வேன், இதெல்லாம் நான் செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்கலாம்.
ஆண்டவரிடத்துல நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார், தைரியத்தை தருவார், பேசக்கூடிய வார்த்தைகளை தருவார், அந்த நபரை உங்களுக்கு கொண்டு முன்னாலே நிறுத்துவார். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவிப்பதை நீங்கள் காணும் போது பெரிய பாக்கியமா இருக்கும். அது உங்களுக்கு கிரீடத்திலே ஒரு முத்தாக இருக்கும் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் கிரீடம் உண்டு தெரியுமா? தேவன் கிரீடம் வச்சிருக்கார் தெரியுமா? தெரியாதா? இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு. ஏராளம் கிரீடம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் வெண்குதிரையின் மேல் ஏறி வருகிறார். அவருடைய சிரசின் மேலே அநேக கிரீடங்கள் இருந்தது. அவன் வெளிப்படுத்தல அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிரசுல எத்தனை கிரீடம்? 1 2 இல்லை, ஏராளம் கிரீடங்கள் இருந்தது. ஜெயித்தவர், அவர் ஜெயிக்கிறவர், ஜெயிப்பவர், ஜெயித்தவராய் வெண்குதிரை மேல் கிரீடங்கள் சூடினவராய் அவர் வருகிறார். அவர் பின்னாலே ஒரு சேனை வருகிறது. அவர்களும் கிரீடம் சூட்டினவர்களாக வெண்குதிரையின் மேல் ஏறி வருகிறார்கள். அந்த கூட்டத்திலே சகோதரனை நீ காணப்பட முடியுமா? சகோதரியே நீ காணப்படுவாயா? ஆமென். இந்த ஆசையும் விருப்பமும் உங்களுடைய இருதயத்தில் உண்டா? அப்படியானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய கிருபையை தந்து உங்களை ஆச்சரியமாய், அழகாய், நேர்த்தியாய் நடத்துவார். உங்களால ஒன்று முடியாது. நீங்கள் உங்களை முற்றிலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் மேன்மையாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். நீங்கள் நானா இதெல்லாம் செய்தேன் என்று சொல்றதுக்கு அளவுக்கு உங்களை ஆச்சரிய பிரம்மை கொள்ள வைப்பார். அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து பழகிட்டீங்க. எல்லாம் கொஞ்சம் முழங்கால் நிக்கலாம் அல்லவா? சின்ன பிள்ளைங்க தானே, வாலிபர் தானே, நல்லா மேட்டெல்லாம் விரிச்சிருக்குங்க இருக்குது. எல்லாம் கொஞ்சம் முழங்கால நின்று துதிங்க, கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் உங்களை சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உங்கள் சத்தம் அவருடைய சந்நிதியிலே போய் ஏறட்டும். கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபனே, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். இள வயதும் வாலிபமும் மாயை, மாயையாக விட்டு விடாதே. உன் வாலிப பிராயத்தை மாயையாக விட்டு விடாதே. சிருஷ்டிகரை நினை. அவர் உன் இருதயத்தில் தோன்றுவாராக. உன் இருதயத்தில் எப்போது நினைக்கும்படியாக அவரையே முன்னிறுத்திக் கொள். ஹல்லேலூயா. அந்நிய சிந்தைக்கு வேறு, சிந்தைக்கு வேறு, ஆசை விருப்பத்துக்கு ஒன்று இடம் கொடுக்காதீர்கள். அப்படி ஏதாவது ஆசை விருப்பங்கள் இருக்குமானால் இப்போதே அதை வேரோட பிடுங்கி எரிந்து விடுங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தமா, உங்க சத்தம் கேட்கட்டும். அல்ல இப்ப பேச விட்டுட்டா இவ்வளவு சத்தமா ஜெபம் பேசுவீங்க? அல்ல சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே மக சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உன்னதமானவரே மக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். வாலிபர்கள் கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். வாலிபர்களே, கர்த்தரை துதியுங்கள். கன்னிகைகளே, கர்த்தரை துதியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. துதியுங்கள், மனதார துதியுங்கள். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் ஸ்தோத்திர சத்தத்தை அவர் கேட்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து நில்லுங்க. அங்க குனிய வேண்டாம். எல்லாம் நேரம் நில்லு. நேரம் நின்று கர்த்தாவே
இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். எனக்காக அல்ல, கர்த்தருக்காக. கர்த்தர் சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் பக்கத்திலே வந்து நிற்கிறார். உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இள வயதும் வாலிபமும் மாயை. உன் இருதயத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. உன் மாம்சத்திலிருந்து சஞ்சலத்தை எடுத்து போடு, எடுத்து போடு. சஞ்சலப்படாதே, தீங்குக்கு இடம் கொடுக்காதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன் பக்கத்திலே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகாலா துனாஷமாலா ஹபோரியா லிசனாஷனாலஹோ ரைஸ் மினிதலி பாமாசி லக்கர் ஹமா ஸ்பிரிதலி ப்ளஷனாதியா. வாலிபனே, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர் அவர் அல்லவா? உன்னை சிருஷ்டித்தவர் பரலோகத்தின் தேவன் அல்லவா? ஆமென். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பு மாறாதது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் விசேஷமானது. ஹல்லேலூயா. உன்னை குறித்து என்ன கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, சித்தம் வைத்திருக்கிறாரோ, அதை கர்த்தர் உன்னிலே நிறைவேற்றுவாராக, பூரணமாய் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ரிஹாலியாரோ. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சு, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சத்தம் கரந்தட்டுகிற சத்தத்தை விட உங்கள் சத்தம் அதிகமாக கேட்கட்டும். ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். மஹாலியாரபோ மசீர ஜெலித லௌட தனைமே கலபா ஹபோதியாஸ்பியா லோசியா ரிதலிதலதர ஹஷானே க்ளௌதியா ஓ மாலஹரியா லோடதரி பாஸ் பிரிதலி ப்ளஷராதியா. ஹல்லேலூயா. பரமபிதாவே, இந்த வாலிப நாட்களிலே கர்த்தரை நினைக்கவும், கர்த்தரை பின்பற்றவும், கர்த்தருக்காக ஜீவிக்கவும், அந்த கர்த்தாவே ஓசனை போல புறப்பட்டு செல்லவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஆமென். காட்டு ஜனங்கள் எத்தனை பேர் அழிந்து போகிறார்களப்பா. அவர்களுக்காக பாரத்தோடு அறை வீட்டுக்குள்ளே ஜெபிக்கவும், புறப்பட்டு செல்லவும் கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டு அனுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் காரியமாய் யார் போவான் என்று கேட்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று ஒரு சத்தம் பரலோகத்துக்கு உங்களிலிருந்து எழும்புமானால் அது எவ்வளவு பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுகிற நேரமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை பின் சென்று வாஞ்சிக்கிறே, உம்மை பின் சென்று உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாது கிருபை, கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்ப பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப
ஹalleluya. அன்புள்ள பிதாவே, என் காரியமாய் யார் போவான் என்ற சத்தம் இந்த பிள்ளைகளுடைய காதுகளிலே துணிக்கட்டும் ஆண்டவரே. தேவ சித்தம் செய்கிறவர்களா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. நீர் பிதாவின் சித்தம் செய்ய இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே ஆண்டவரே. அதே போல இந்த ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்ட பிள்ளைகளும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களா இருக்க நீ கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹமீலா கபாரியா லஹதுரபோ மசீலா துனா ஹமீலா கரபா ஷபிலா ரதோ லீரதன ஹமாஸ் பிரத லீதலா பௌரியா ரமாஷா பைலாரா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். இயேசுவே உம்முடைய சத்தம் கேட்டு உம்மை பின்பற்றி வந்தால் அது போதுமானது ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்யும்படியான கிருபையை இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த வாலிப நாட்களிலே தருவீராக. வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, விட்டு விடாதே, மறந்து விடாதே, அவரை மறந்து விடாதே, உதறி தள்ளி விடாதே. வாலிப பிராயத்தில் அவரை நினைக்க சிருஷ்டிகர் சொல்லுகிறார். அவர் சிருஷ்டித்தார் அல்லவா, உருவாக்கினார் அல்லவா, தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார் அல்லவா. அவரை நினைத்துக்கொள், அவரையே முன்னிறுத்து, அவரை வலது பாரசத்தில் வைத்துக்கொள். ஹalleluya ஹalleluya. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான ஆண்டவரே ஒருங்கிணைந்த ஆராதனை எங்களுக்கு தேவன் தந்தபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் உண்டு, அவர்கள் எல்லாம் வரவில்லையே கர்த்தாவே. எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பேர் பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கென்று மகிமையான சாட்சிகளாய் விளங்க கிருபை தார். வாலிப பிராயத்தை உமக்காகவே செலவிட கிருபை தார். வாலிபர்களே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த வாலிப நாட்களை கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க நீ கிருபை தந்து விடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ சித்தம் செய்ய கிருபை தார். கர்த்தர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்து நிறைவேற்ற இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு திறந்த உள்ளத்தை தேவன் தந்து விடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மாத்திரம் போதும் என்று உம்மை இறுக பற்றி கொள்ள கிருபை தார். உம்முடைய அன்பினால் எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் நிரப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம். பூரிப்படைய செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். மகிமையாய் மாற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யும். இந்த பிள்ளைகளை தாழ்மையோடு உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்ன எல்லாரும் சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.